எல்லாருக்கும் வணக்கம். புதுசா உங்க பசங்கள தெரப்பி சேர்த்துருக்கீங்களா? இன்னும் அவன் பேச ஆரம்பிக்கலையேன்னு கவலைப்படுறீங்களா? அப்ப இந்த வீடியோவ தொடர்ந்து பாருங்க. ரிசெப்டிவ் லாங்குவேஜ்னா என்ன? நம்ம மத்தவங்க பேசுறத புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதுதான் ரிசெப்டிவ் லாங்குவேஜ். உதாரணமா, சில பேர் எனக்கு இங்கிலீஷ் நல்லா புரியும், ஆனா பேச வராதும்பாங்க. இதுக்கு காரணம், அவங்க இங்கிலீஷோட புரிதல் திறன் வந்து அவங்களுக்கு நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனா பேசுற திறன், அதாவது எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ் வந்து இன்னும் டெவலப் ஆகலன்னு அர்த்தம். ஸோ ரிசெப்டிவ் லாங்குவேஜுங்கிறது நம்ம பேசுகிற மொழி, சைகை மொழி, உடல் மொழி எல்லாமே நமக்கு புரியிறதுக்கு காரணம், நமக்கு வந்து ரிசெப்டிவ் லாங்குவேஜ் டெவலப் ஆயிருக்கிறது தான். மத்தவங்க கேட்குற கேள்விகள நம்ம புரிஞ்சுக்கிறதும், மத்தவங்களுடைய உடல் மொழிகள நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும், மத்தவங்க சொல்றத டைரக்ஷன்ஸ நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கும் இந்த ரிசெப்டிவ் லாங்குவேஜ் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு இந்த ரிசெப்டிவ் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டில பிரச்சனை இருக்கும். அதனால அவங்க மொழி வந்து எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ் லெவலுக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ எந்த வார்த்தைய அவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னேயும், அத அவங்க பல தடவ கேட்டுருக்கணும். அவங்க மூளையில பதிவாயிருக்கணும் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுங்க. அவங்க புரிதல் திறன நீங்க சரிப்படுத்துனீங்கன்னா, பேசும் திறன் தானாவே அவங்களுக்கு கைகூடும். தேங்க் யூ.